ப்ரோ இப்போ வந்து டிவிக்கு வந்து பாத்தீங்கன்னா டெபாசிட்டே வந்து இழப்பாங்கன்னு சொன்னாங்க. அதுக்கு என்ன சொல்றீங்க? சொல்லிருக்கிறவங்க டிவின்னு ஒன்று இருக்கும்ல வீட்டில், டிவின்னு ஒன்று வச்சு கொஞ்சம் பார்க்க சொல்லுங்க. டிவியில வந்து ஒரு 30 இன்ச்சு இல்ல ரோஹிணி தியேட்டருக்கு போயிட சொல்லுங்க. நம்மளுக்கு தளபதியோட ஃபேன் தான் வரும். போட்டு நாங்கள் டிவியில போட்டு காட்டுறோம் பெரிய ஸ்கிரீன்ல. ஆனால் பயப்படக்கூடாது. ஏன்னா டெபாசிட்ன்றது அடிச்சுக்கிறதே நாங்கள் தான். மேன் ஆஃப் ஹிஸ்ட்ரி மேன்னா அரசியல்லையும் உச்சம், நடிகர்களையும் உச்சம். நீங்க ஏதோ ஒன்று சொன்னீங்கன்னா சொன்னீங்க டெபாசிட் வாங்க 33 மினிஸ்டரும் டெபாசிட் இல்லை, பர்சன்டேஜ் கூட வாங்கல. 31 தொகுதியில வந்து 31 அமைச்சர்கள் வந்து திமுகவில் இருந்து போட்டிட்டாங்க. அதுல 4 பேரை தவிர மீது 31 பேரையும் தமிழக வெற்றி கழகத்தில் இருக்கிறவங்க தான் தோக்கடிக்க வச்சாங்க. அதுவும் கம்மியான இல்ல, 10,000 குறைஞ்சபட்சம் 10,000 ஓட்டு வித்தியாசத்துல ஜெயிச்சாங்க எல்லாருமே. நம்ம அதனால கூட்டம் ஓட்டா மாறாதுன்னாங்கல்ல, கூட்டம் ஓட்டாவும் மாறும். தளபதி நினைச்சா தமிழ்நாடே மாறும். அதுக்கான பதிவு எதுன்னா 2.5 வருஷம் கட்சி ஆரம்பிச்சு 2.5 வருஷமே ஆன ஒரு கட்சி முதல் தனித்துவமா 110 தொகுதியில் ஆட்சி அமைக்குதுன்னா அது தமிழக வெற்றி கழகம் மட்டும்தான். இது வரைக்கும் ஹிஸ்டரியில எந்த கட்சியுமே பண்ணாது, தமிழக வெற்றி கழகம் பண்ணிருக்கு. அடுத்த 5 வருஷம் நடக்க போற ஆட்சியை பார்த்து தமிழக மக்கள் ஏடிஎம்கே டிஎம்கே ரெண்டுமே எங்களுக்கு வேணாம் இப்படி பண்ணிட்டு தான் நிரந்தர கட்சி எங்களுக்கு வேணும்ட்டு தமிழக மக்கள் ஆசைப்படுவாங்க. அதுதான் அவங்களுடைய ஆசை, அப்படிதான் நடக்கும். மற்ற கட்சியில பாத்தீங்கன்னா டிவிக்கே வந்து கணக்கு இல்லை அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இந்த அதிமுக திமுக மட்டும் தான் வந்து போட்டி அப்படின்னாங்க. ஆனா டிவிகே தலைவர் விஜய் என்ன சொன்னாரு, திமுகவுக்கும் டிவிகேக்கு தான் வந்து போட்டின்னு சொன்னாரு. அதை பத்தி எப்படி நினைக்கிறீங்க? ப்ரோ நான் ஒன்று சொல்லட்டுமா? இப்போ வேற கண்டிஷன் பாத்தீங்கன்னா திமுகவும் அதிமுகவும் சேர்ந்து தான் எங்களை அழிக்கிற மாதிரி கூட்டணி வைப்பாங்களே தவிர எங்களை வந்து தனியா அழிக்கிறதுக்கு யாருமே முடியல. சரிங்களா? இப்போ அதிமுக திமுக கூட்டணி கேட்காங்க, நம்ம 2 பேரும் சேர்ந்து விஜய் அழிக்கலாம் நண்பா, ஒன்னு நீ உள்ள ஒண்ணும் இல்ல நான் உள்ள ஒண்ணும், நம்ம 2 பேரும் நடுவில் யாரும் வரக்கூடாது விஜய் சொன்னாரு. அந்த மாதிரி பிளான் வைப்பாங்க இப்போ போட்டு. ஆனா எங்க தலைவர் வேற சொன்னாரு, அமைதிக்காகவும் நாங்க பாத்துக்கிறோம்ட்டாரு. அமைதியா ஜெயிச்சுட்டு நாங்க செலிப்ரேட் பண்றோம். நாங்க எடுத்தோடனே ஆடல ப்ரோ, எடுத்தோடனே அமங்கலம் பண்ணல, ஜெயிச்சுட்டு நாங்க செலிப்ரேட் பண்றோம். நாங்க ஜெயிச்சோம், எங்க ஓடி போட்டா எங்க தலைவர் ஓடி போட்டா நாங்க ஜெயிச்சோம்.